Welcome to my channel. இன்னைக்கு 10th math chapter 2 numbers and sequenceல exercise 2.9ல second sum பாருங்க. If 1 plus 2 plus 3 dot dot k equal to 325, அதாவது நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. k equal to 300, அதே வந்து cube formatல என்னன்னு கேட்டிருக்காங்க. Find, இந்த ஃபார்மேட்டை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கிவன் எடுத்து எழுதிக்கும். இதில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது, இங்கே பாருங்கள், நேச்சர் நம்பருக்கு க்யூப் ஃபார்மேட் போட்டிருக்காங்க. அதே 1 2 3 தான், மேலே பவரில் க்யூப் மட்டும் போட்டிருக்காங்க. ஸோ நேச்சர் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. அதே க்யூபுக்கு ஹோல் ஸ்கொயர், ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான். அப்போ இங்கே கொடுத்துருக்க நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணால் க்யூப் கூட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன கொடுத்துருக்காங்க? 1 + 2 + 3 ப்ளஸ் டாட் டாட் k ஈக்குவல் டு 325. இதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணால் க்யூப் கூட ஆன்சர் கிடச்சிரும். இப்போ 325 வந்து 2 டைம்ஸ் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கேன் பாருங்கள். 1,05,625 அப்படின்னு. ஓகேவா? இப்படி தான் எழுதும். ரெண்டையும் ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணி பார்த்துக்குவோம். ஓகே, நேச்சர் நம்பர் க்யூப்னு கொடுத்தாவே ஒரே சின்ன டிஃப்ரென்ஸ், ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேர்ட் சம் 1 cube 2 cube + 3 cube k cube ஈக்குவல் டு 44,100. தென் ஃபைண்ட் 1 + 2 + நேச்சர் க்யூப் ஃபார்மேட் கொடுத்துட்டு நேச்சர் நம்பர் ஃபார்மேட் கேட்குறாங்க. நம்மளுக்கு ரெண்டுமே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் ஈஸி தான் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிங்க. அப்படியே எழுதிட்டு இந்த க்யூப் கூட ஃபார்முலா என்ன? n × n + 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 44,100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 1 டேர்முக்கு ஸ்கொயர் இருக்கும்போது நியரஸ்ட் இந்த நம்பருக்கு நமக்கு ஸ்கொயர் எடுக்கணும். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு எழுதிக்கிங்க. இப்போ இந்த நம்பர் அப்படி எழுதிக்கிங்க. n × n + 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 441. இந்த இது வந்து 100 இமேஜின் பண்ணிக்கோங்க. 100க்கு வந்து 10 அப்போ 10. 441 வந்து 21 ஸ்கொயர். ஓகேவா? எப்படி எழுதிருக்குங்க பாருங்க. இதை 100 இமேஜின் பண்ணிக்கணும். 100க்கு வந்து 10 × 10 தான் ஸ்கொயர். அப்போ 10க்கு ஒரே ஒரு 0 மட்டும் போட்டுக்கோங்க. 441க்கு 21 × 21 441. ஓகேவா? இப்போ இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபார்மேட் கிடச்சிடும். என்ன இருக்குது? n × n + 1 divided by 2 = 200. இதுதான் வந்து இப்போ உள்ள இருக்க டேர்ம் எதை? n × n + 1 divided by 2. இது எந்த ஃபார்முலா டிஸ்கிரைப் பண்ணும்? நேச்சர் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் 1 + 2 + 3 + டாட் 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 k ஈக்குவல் டு 210. இதுதான் இந்த சம் கூட ஆன்சர். ஓகேவா? எந்த ஃபார்மேட் கொடுத்தாலும், இந்த நேச்சர் நம்பர் க்யூப் இந்த ரெண்டுக்கும் மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் அது கூட ஃபார்முலா எழுதி, ஓகேவா, ரிமைனிங் பார்ட்டில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட். ஓகே, எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த ரிமைனிங் பார்ட் தான் உங்களுக்கு நேச்சர் நம்பர் கூட ஆன்சர் ஆகும். அடுத்த சம் பார்க்கலாமா? ஓகே, ஃபோர்த் சம் பாருங்கள். How many terms of the series 1 cube 2 cube 3 cube should be taken to get the sum of 14,400 to get. இதில் இந்த terms of seriesல to get should be get the sum of, இந்த term வர முடியும் எவ்வளோ நம்ம எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே கொடுத்துருக்க கிவன் அப்படியே எழுதிக்கோங்க. இங்கே நம்மளுக்கு n க்யூப் என்னன்னே தெரியாது. ஸோ க்யூப் கூட ஃபார்மேட் என்ன? n × n. க்யூப் கூட ஃபார்முலா n × n + 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 14,400. ஓகே, இங்கே ஸ்கொயர் வந்தால் இங்கேயும் ஸ்கொயராக எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். n × n + 1 divided by 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை 100 இமேஜின் பண்ணிக்கணும். 2 0 அப்போ 1 0 எடுத்துக்கணும். 144க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 12. 12 12 144. ஓகேவா? ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இங்கே இருக்க ஸ்கொயர் இங்கே இருக்க ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ n × n + 1 divided by 2 ஈக்குவல் டு 120. இந்த 2 இங்கோட மல்டிபிள் பண்ணுவோம். n × n + 1 ஈக்குவல் டு 120 × 2 வந்து என்ன வரும்? 0. 2 2 4 1 214 வரும். ஓகேவா? இப்போ இங்கே இருக்க n உள்ள மல்டிபிள், பிகாஸ் n தான் நம்மளுக்கு தேவை. n × n n² + n, இங்கே இருக்க டேர்ம் இன்சர்ட் கொண்டு வந்துருங்க, -214 வரும். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது ஃபேக்டரைஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதாவது ஸ்கொயர் டேர்ம், அடுத்த 1, அடுத்த ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு 0. இந்த சைடு இருக்க இன்சர்ட் பண்ணதுனால இந்த டேர்ம் இந்த சைடில் எதுவுமே இல்லாதனால 0ன்னு போட்டாச்சு. இப்போ இதுக்கு நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாமா? லாஸ்ட் நம்பர் என்னது? -240 டிவைடட் பை, ஓகேவா, 240. மிடில் டேர்ம் வந்து 1 + 1ன்னு இருக்கணும். ஓகே, ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது 214 வரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் போடும்போது 1ன்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு 16 × 15, 6 5s are 30, remaining 3, 5 6 7 8, 1 6 are 6, 1 1s are 0,
6 + 6 12 13 14 ரிமைனிங் 1 240. ஓகே, அப்போ 16 15 உங்களுக்கு வரும். 16 × 15. ஓகே, உங்களுக்கு தெரியலனா 240 வந்து ப்ரைம் ஃபேக்டர்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, 16 × 15 240 கிடைக்குது. இப்போ இந்த கிரேட்டஸ்ட் நம்பருக்கு ப்ளஸ்ன்னு போடணும், ஸ்மாலஸ்ட் நம்பருக்கு மைனஸ் போடணும். இங்கே என்ன டேர்ம் இருக்குது? முன்னாடி n². இப்போ ரெண்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள். டிவைடட் பை n டவுன் டு அப் n + 16 n - 15 ஃபேக்டரிஸ் எழுதுங்க. n + 16 × n - 15 = 0. இப்போ n வேணும்னா ஒவ்வொரு நம்பரையும் ஈக்குவல் 0வோட நம்ம 0வோட ஈக்குவேட் பண்ணுறோம். n + 16 = 0னா n = -16 ஆப்போசிட் சைனாக மாறும். n - 15 = 0னா n = +15. அப்போ இந்த டேர்ம் தான் நம்மளுக்கு என்னுடைய ஷுட் பி டேக்கன். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் 15 டேர்ம்ஸ் வரும்போது நம்மளுக்கு என்னென்னு கிடைக்கும்? 14,400 கிடைக்கும். ஓகேவா? மைனஸ் நெகட்டிவ் டேர்ம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ n வேல்யூ 15 தான் இருக்கும். ஓகேவா? இந்த 15 டேர்ம்ஸ் டு பி டேக்கன் டு கெட் த சம் ஆஃப் 14,400. 15 டேர்ம்ஸ் to be taken to get the series sum of 14,400. ஓகேவா? ரொம்ப ஈஸியான சம் தான். அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த கியூப் கூட ஃபார்மேட்டை எழுதிட்டு இங்கே ஸ்கொயர் இருந்தால் போத் சைடும் we can take the ஸ்கொயர் ஃபார்மேட். அப்புறம் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இங்கே கீழே இருக்க 2 சைடு வந்தால் மல்டிப்ளிகேஷன் வரும். அண்ட் தென் இங்கே என்னுடைய வேல்யூ தான் வேணும். இது உள்ள n மல்டிபிள் பண்ணுங்கள். ஃபர்தராக வந்து ஃபேக்டரைஸ் மெத்தட். ஓகே, ஃபேக்டரைஸ்க்கு 2 நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது 240 வரணும். ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது 1. அதாவது 16 15 செப்பரேட் பண்ணால் 1 கிடைக்கும். இங்கே சைன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.